பிரம்மாண்டமான பெரிய மெஷின்கள், பெரிய பெரிய புகைக்கூண்டுகள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், இப்படி உற்பத்தி இல்லனா மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்ட்ல வர்றது ஒரு பெரிய ஃபேக்டரி தான். ஆமாதானே? கண்டிப்பா. ஆனா இப்போ அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். அதான் விஷயமே. உங்க டேபிள் மேல இருக்கிற ஒரு சின்ன பாக்ஸ் அந்த பெரிய ஃபேக்டரியே உங்க ரூம்குள்ள கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் 3D பிரிண்டிங். இன்னைக்கு நாம கேட்க போறோம் இந்த ஆழமான அலசலுக்கு அடிப்படையா அமைஞ்சது 3D பிரிண்டிங் a blueprint for commercial success அப்படிங்கிற ஒரு முக்கியமான சோர்ஸ் மெட்டீரியல். ரைட். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற விஷயம் கிடையாது. இது இப்போ பல பேரோட வீடுகள்ல, சின்ன சின்ன அறைகள்ல சத்தமே இல்லாம நடந்துட்டு இருக்கிற ஒரு நிஜம். ஆமா. இந்த அலசலோட முக்கிய நோக்கமே என்னன்னா, இதை ஏதோ ஒரு பெரிய ரீசர்ச் லேப்ல நடக்கிற மேஜிக் மாதிரி பார்க்காம, உங்கள மாதிரி எங்கள மாதிரி ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது எப்படி ஒரு லாபகரமான பிசினஸ் மாடலா மாறுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான். சரி, இதை கொஞ்சம் விரிவாவே பிரிச்சு பார்ப்போம். கண்டிப்பா. இது ரொம்ப புது விஷயங்களை கத்துக்க ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடும் இல்லாம ரொம்ப தெளிவா பார்க்கலாம். இப்போ நேரா வியாபாரம், லாபம் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர்ல ஒரு டிசைன் பண்றோம், உடனே மிஷின் அதை ஒரு நிஜமான பொருளா கையில கொடுக்குது அப்படிங்கிறது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன மெக்கானிசம் இருக்கு? இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நம்ம பழைய உற்பத்தி முறைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு மரச்சிற்பி எப்படி ஒரு சிலைய செய்வார்? ஒரு பெரிய மரக்கட்டை எடுத்து தேவையில்லாத இடத்தெல்லாம் உளியால செதுக்கி கீழே தள்ளிட்டு அந்த சிலை ஊர்ல இருந்து வெளியே கொண்டு வருவார், அதானே? அதேதான். இத இண்டஸ்ட்ரியில சப்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங், அதாவது கழித்தல் முறை உற்பத்தின்னு சொல்றோம். ஒரு பெரிய மெட்டல் பிளாக்ல இருந்தோ இல்ல பிளாஸ்டிக் கட்டியில இருந்தோ தேவையில்லாததை குடைஞ்சு எடுக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் வேஸ்ட் ஆகும். ஆமாமா, இந்த லேத் பட்டறைகள்ல இரும்பு துகள்கள் எல்லாம் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குமே, அத சொல்றீங்க? கரெக்ட். ஆனா இந்த 3D பிரிண்டிங் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது கூட்டல் முறை. இங்க நாம செதுக்கிறதுக்கு பதிலா பொருள் அடுக்குக்கிறோம். கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த 3D டிசைனை பிரிண்டரோட சாஃப்ட்வேர் ஆயிரக்கணக்கான மெல்லிய 2D லேயர்ஸா வெட்டிடும். ஓஹோ, அதாவது ஒரு பில்டிங் கட்டும்போது செங்கல் மேல செங்கல் வைக்கிற மாதிரி சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அதேதான். இதை இன்னும் ஈஸியா கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கையில ஒரு சூடான க்ளூகன், அதாவது பசை துப்பாக்கி இருக்கு. அத வச்சு டேபிள் மேல ஒரு வட்டம் வரையறீங்க. ரைட், ஒரு ரவுண்ட் ஷேப். அந்த பசை காஞ்சதும் அதுக்கு மேலேயே இன்னொரு வட்டம், அப்புறம் அதுக்கு மேல இன்னொன்னு அடிக்கிட்டே போனா என்ன ஆகும்? அது ஒரு சிலிண்டர் ஷேப்ல வந்துரும் இல்லையா? அட ஆமா. அப்போ அந்த பசைக்கு பதிலா இங்க பிளாஸ்டிக் வயர் மாதிரி ஏதோ யூஸ் பண்றாங்க, கரெக்டா? கம்ப்யூட்டர் கமாண்ட் படி மிஷினோட நாசில் அந்த பிளாஸ்டிக்கை உருக்கி அடுக்கடுக்கா பொருள் உருவாக்குது. எக்ஸாக்ட்லி. எந்த இடத்துல பிளாஸ்டிக் தேவையோ அங்க மட்டும்தான் அது வைக்கப்படும். இதனால வேஸ்டேஜ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0 தான். வேஸ்டேஜ் இல்ல அப்படிங்கறது ஓகே. ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. இப்படி வெறும் பிளாஸ்டிக்கை உருக்கி லேயர் லேயரா வைக்கிறதால உருவாகிற பொருள் நிஜமாவே அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குமா? இல்ல சும்மா ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி தொட்டா உடஞ்சிடுற பொம்மை மாதிரி இருக்குமா? அங்கதான் ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஒரு பொருளை பிரிண்ட் பண்ணும்போது உள்ள முழுசா பிளாஸ்டிக்கை நிரப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ உள்ள காலியா இருக்குமா? முழுசா காலி இல்ல. தேன்கூடு பாத்திருக்கீங்க இல்லையா? ஹனிகோம் ஸ்ட்ரக்சர். அந்த மாதிரி ஒரு டிசைன்ல உட்புறத்தை பிரிண்ட் பண்ண முடியும். இதனால என்ன ஆகும்னா பொருளோட வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓ, வெயிட் கம்மியா இருக்கும், ஆனா ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குமா? ஆமா, இரும்பு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு இது வெறும் பொம்மை செய்யறதுக்கு மட்டும் இல்லாம ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில ராக்கெட் பார்ட்ஸ் செய்யற அளவுக்கு யூஸ் ஆகுது. வாவ், ராக்கெட் பார்ட்ஸ் வரைக்குமா? இதை கேட்கும் போது தான் எனக்கு தோணுது, இது ஏதோ நாசா மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்லயோ இல்ல பெரிய கார் ஃபேக்டரிலயோ மட்டும் நடக்கிற விஷயம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா படி பார்த்தா இது ரொம்ப சாதாரண இடங்கள்லயும் இருக்கே. கண்டிப்பா. இப்போ செல்போன் ஸ்டாண்டு, பசங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்னு இது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. இதுதான் உற்பத்தியோட ஜனநாயகப்படுத்தல், அதாவது டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன்னு சொல்றது. அதாவது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம யார் வேணாலும் பொருட்கள் செய்யலாம் அப்படிங்கிறது. கரெக்ட். இப்போ இது ஒரு பெரிய பார்வையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஒரு சாதாரண ஃபேக்டரியில ஒரு மெஷின் இருக்குன்னா அது வாட்டர் பாட்டில் மூடிய மட்டும்தான் தயாரிக்கும். வேற பொருள் தயாரிக்கணும்னா அந்த மெஷினோட அச்சு, அதாவது மோல்ட மாத்தணும் இல்லையா? அதுக்கு ரொம்ப செலவாகுமே. அதுதான் விஷயம். பல லட்சங்கள் செலவாகும். ஆனா நம்ம 3D பிரிண்டருக்கு இந்த மோல்டு, அச்சு இதெல்லாம் தேவையே இல்ல. அப்போ ஒரே மெஷின்ல பல பொருளை பண்ணலாமா? ஆமா,
காலையில ஒரு இன்ஜினியருக்கு தேவையான ட்ரோன் பார்ட்ஸ உருவாக்குற அதே மிஷின் ஈவினிங் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஒரு குழந்தைக்கு தேவையான டைனோசர் பொம்மைய பிரிண்ட் பண்ணும். அடடே, இந்த ஒரு டூலிங் இல்ல, அச்சு மாத்திர செலவும் இல்லாம கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைலை மாத்துற மாதிரி ஈஸியா நிஜ உலக பொருட்களையும் மாத்த முடியுது. நிஜமாவே இது ஒரு மைக்ரோ மேனுஃபேக்சரிங் புரட்சி தான். ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி, ஒரு பொருளை உருவாக்குறதுல இருந்த தவைகள் எல்லாம் உடைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஆனா பொருளை உருவாக்குறது வேற, அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வேற இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். பிசினஸ் ஆஸ்பெக்ட். நம்ம கிட்ட இருக்கிற அந்த பிசினஸ் ப்ளூ பிரிண்ட்ல லாபம் தரக்கூடிய ஒரு 5 பிசினஸ் ஐடியாஸை தெளிவா சொல்லியிருக்காங்க. முதலாவது இந்த பிரத்யேகமான பரிசுகள், அதாவது கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் பிசினஸ். இதுக்கு எப்பவுமே நல்ல டிமாண்ட் இருக்கு. மக்கள் எப்பவுமே தங்களுக்குன்னு ஸ்பெஷலா டிசைன் பண்ண பொருளை ரொம்ப விரும்புவாங்க. ஆமா, அவங்க பேரு இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பு, கீ செயின்ஸ் இதெல்லாம். கரெக்ட். ஒருத்தரோட முக அமைப்புல சின்ன சிலைகளை கூட பண்ணலாம். இத ஆன்லைன்லயும் சரி லோக்கல்லையும் சரி விக்கும்போது மாசத்துக்கு ஒரு 20,000 இருந்து 80,000 வரைக்கும் லாபம் பார்க்க முடியும். சூப்பர். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா கல்வித்துறை. அதாவது ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், ஆர்கிடெக்சர் மாடல்ஸ் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி தருது. ஆமா, சும்மா சார்ட் பேப்பர்ல படம் வரைஞ்சிட்டு போற காலமெல்லாம் மலையேறிடுச்சு. இப்போலாம் பசங்க 3D மாடல்ஸ் தான் சப்மிட் பண்றாங்க. இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு குறைஞ்சது 500 ரூபாயிலிருந்து 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும்னு சோர்ஸ்ல இருக்கு. மூணாவது வாய்ப்பு ரொம்பவே முக்கியமானது. புரோட்டோடைப் சர்வீஸ், அதாவது முன்மாதிரி செஞ்சு தரது. இத கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில ஒரு இன்ஜினியர் புதுசா ஒரு மோட்டார் டிசைன் பண்றாருன்னு வைங்க. அவருக்கு ஒரு ஸ்பெஷலான கியர் சக்கரம் தேவைப்படுது. அவர் நேரா ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஃபேக்டரிக்கு போய் இத செஞ்சு கொடுங்கன்னு கேட்கலாமே? கேட்டா அவங்க என்ன சொல்வாங்க? குறைஞ்சது ஒரு 10,000 பீஸ் ஆர்டர் கொடுத்தாதான் நாங்க அதுக்கான அச்சை ரெடி பண்ணி செஞ்சு தருவோம்னு சொல்வாங்க. நியாயம்தானே? அவங்க ஒரு கியருக்காக பல லட்சம் செலவு பண்ணி புதுசா ஒரு மோல்டு ரெடி பண்ண முடியாது. அவங்களுக்கு அதுல லாபமும் இல்ல. ஆனா அந்த இன்ஜினியருக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க வெறும் 5 கியர் தான் தேவை. அந்த இடத்துல தான் உங்களோட 3D பிரிண்டர் என்ட்ரி ஆகுது. ஓ, நம்ம கிட்ட 5 கியர் மட்டும் கேட்டா நாம உடனே பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். கரெக்ட். நாளைக்கு காலையில 5 கியர் உங்க டேபிள்ல இருக்கும் அப்படின்னு உங்களால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். பெரிய ஃபேக்டரி பண்ண முடியாதத உங்க சின்ன மெஷின் பண்ணுது. இதுக்காக அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி நம்ம கேட்கிற காசை கொடுக்க ரெடியா இருப்பாங்க. இது பிசினஸ் டு பிசினஸ், அதாவது B2B பிரிவுல ரொம்ப லாபகரமான ஒரு விஷயம். ஆமா. ஒரு நிமிஷம், இதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. இன்ஜினியர்ஸ்க்கு புரோட்டோடைப் பண்ணி கொடுத்து பெரிய லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறது லாஜிக்கலா கரெக்டா படுது. ஆனா இந்த 4வது பாயிண்ட், அந்த வீடுகளுக்கான பொருட்கள் விற்பனை பத்தி சொல்றீங்களா? ஆமா, அதான் செல்போன் ஹோல்டர்ஸ், சின்ன சின்ன கருவிகள் இதெல்லாம் வீட்ல இருந்தபடியே பிரிண்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாவும் லோக்கல் கடைகள் மூலமாவும் வித்து மாசத்துக்கு 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு டேட்டால சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் ரொம்ப ஓவரா தெரியலையா? வெறும் பிளாஸ்டிக் செல்போன் ஸ்டாண்ட வித்து எப்படி 1 லட்சம் சம்பாதிக்க முடியும்? இந்த கணக்கு எனக்கு ரொம்ப இடிக்குதே. மேலோட்டமா பாக்கும்போது இது நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ நம்ம பிரிச்சு பார்க்கணும். அதாவது செலவுக்கும் லாபத்துக்கும் உள்ள வித்தியாசம். கரெக்ட். 3D பிரிண்டிங்ல பிளாஸ்டிக் ஃபிலமெண்ட்ஸ், அதாவது பிளாஸ்டிக் வயர் சுருள்களை தான் நம்ம மூலப்பொருளா யூஸ் பண்றோம். ஒரு சாதாரண செல்போன் ஸ்டாண்ட பிரிண்ட் பண்ண ஆகிற மெட்டீரியல் காஸ்ட், அப்புறம் கரண்ட் பில் இதெல்லாம் சேர்த்து அதிகபட்சம் ஒரு 15 இல்ல 20 ரூபாய் தான் வரும். 20 ரூபாய் செலவாகிற பொருளை வச்சு எப்படி இவ்வளவு பெரிய லாபம் பார்க்க முடியும்? அங்கதான் நம்ம கஸ்டமரோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கணும். நீங்க சும்மா ஒரு பிளாஸ்டிக் துண்ட கடையில விட்டல, அப்போ அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வளைஞ்சிருக்க மாதிரி அவங்க பேரோட ஒரு கஸ்டமைஸ்டு செல்போன் ஸ்டாண்ட நம்ம தர்றோம். சாதாரண கடையில கிடைக்காத ஒரு டிசைனை நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணும்போது அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாகுது. ஓஹோ, அது நாம ஒரு 150 இல்ல 200 ரூபாய்க்கு விக்கலாம்னு சொல்றீங்க? கண்டிப்பா. தயார் பண்ற செலவு ரொம்ப கம்மி. ஆனா அந்த கஸ்டமைசேஷனுக்காக மக்கள் அதிக விலை கொடுக்க தயாரா இருக்காங்க. அதுவும் வாட்ஸ்அப் மாதிரி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது கடைக்கு வாடகை கொடுக்க வேணாம், பெரிய கரண்ட் பில் கிடையாது, நடுவுல இடைத்தரகர்கள் கமிஷன் கிடையாது, ரைட்? அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு லோக்கல் செல்போன் கடைக்கு போறீங்க. அவங்க கடை பேரே ஸ்டாண்டா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி மொத்தமா ஒரு 100 பீஸ் ஆர்டர் எடுத்தா என்ன ஆகும்னு கணக்கு போட்டு பாருங்க. வாவ், பல்க் ஆர்டர்ல நல்ல லாபம் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த 5வது வாய்ப்பும். லோக்கல் ஒர்க் ஷாப்ஸ்க்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் தயார் பண்றது. ஸ்பேர் பார்ட்ஸ்னா என்ன மாதிரி? இப்போ ஒரு மிக்ஸி ரிப்பேர் பண்ற கடை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மாடல் மிக்ஸியோட சின்ன பிளாஸ்டிக் சக்கரம் உடைஞ்சு போயிருக்கும். அது கம்பெனில கிடைக்காது. அதை நீங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கான லாபம் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்ப கிளியரா புரியுது.
பெரிய ஃபேக்டரி பல ஆயிரக்கணக்கில் பண்ற மாஸ் ப்ரொடக்ஷனோட இதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இது வந்து கஸ்டமைஸ்டு ஸ்மால் பேட்ச் ப்ரொடக்ஷன், அதுல இருக்கிற லாபம் தான் இது. அதேதான். சரி, இந்த யூனிட் எக்கனாமிக்ஸ் இவ்ளோ பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுறதுக்கு இதோட மூலப்பொருள் செலவு ரொம்ப கம்மி அப்படிங்கறதா மெயின் ரீசன். ஆனா இந்த மிஷினோட விலை என்ன? அதுதான் அடுத்த கேள்வி. வீட்ல ஒரு சின்ன ஃபேக்டரியை செட் பண்ணோம்னா அந்த மிஷினுக்கு பல லட்சங்கள் செலவாகுமே. அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒரு சாதாரண ஆளுக்கு செட் ஆகும்? அங்கதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட்ல இருக்கிற டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா ஒரு பேசிக்கான 3D பிரிண்டரோட விலையே வெறும் 15,000 இருந்து 50,000 ரூபாய்க்குள்ள தான் இருக்கு. என்னது, வெறும் 15,000 ரூபாயா? நாம சாதாரணமா யூஸ் பண்ற ஒரு நடுத்தர ஸ்மார்ட் போனோட விலை தானே இது. ஒரு ஃபோன் வாங்குற காசுல ஒரு மெஷினே வாங்க முடியுமா? கண்டிப்பா முடியும். பெரிய இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரொம்ப துல்லியமான பார்ட்ஸ் பண்ணணும்னா தான் உங்களுக்கு அட்வான்ஸ்டு மெஷின்ஸ் தேவைப்படும். அதோட விலை 1 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்கும். ஓகே. இப்போ மார்க்கெட் நிலைமையை பாத்தீங்கன்னா ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் எல்லாம் இந்த ஆரம்பகட்ட மெஷின்ஸை ரொம்ப ஈஸியா வாங்குற மாதிரி கொடுக்குறாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்றதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கூட இருக்கு. +91 7871 665 841. அப்படியா? ஆமா. ஆனா இந்த மெஷின்ஸ்க்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கிறதால மார்க்கெட்ல ஸ்டாக் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு டேட்டா சொல்லுது. ஒருவேளை நாம நிறைய லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த உடனே ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து பெரிய மிஷினா வாங்கிடலாமா? என்ன தோணுது உங்களுக்கு? வேண்டாம். அது ரிஸ்க். எந்த ஒரு பிசினஸ்லயும் அந்த ரிஸ்க குறைக்கிற உத்தி ரொம்ப முக்கியம். டேட்டா படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15,000 கொடுத்து ஒரு பேசிக் மெஷினை வாங்குறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். அதான் சின்ன அளவுல ஆரம்பிச்சு முதல்ல மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறது. எக்ஸாக்ட்லி. சின்ன சின்ன பொருட்களை பிரிண்ட் பண்ணி கஸ்டமர்ஸை பிடிச்சு லோக்கல் மார்க்கெட்ல என்ன தேவை இருக்குன்னு பார்க்கணும். ரைட். அந்த 15,000 மிஷின் அதுக்கான முதலீட்டை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறமா அதுல வர்ற லாபத்தை வச்சு பெரிய மிஷின் வாங்கிக்கலாம். ஆமா. இதுதான் ரொம்ப சேஃபான, அதே சமயம் தொடர்ச்சியான வளர்ச்சியை கொடுக்கிற ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப தெளிவான பிராக்டிக்கலான ஒரு அப்ரோச். நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு டிஜிட்டல் ஃபைல் எந்த மெட்டீரியலையும் வேஸ்ட் பண்ணாம சூடான பிளாஸ்டிக்க லேயரா அடுக்கி ஒரு நிஜமான பொருளா மாறுற இந்த டெக்னாலஜி வந்து நிஜமாவே ஒரு மேஜிக் இல்ல? ஆமா. இது ஒரு சயின்ஸ். இது ஒரு ஸ்கூல் பையனோட மாடலுக்கும் ஒரு இன்ஜினியரோட கியர் சக்கரத்துக்கும் வாட்ஸ்அப்ல பிரத்யேகமா விக்கிற ஒருத்தரோட 1 லட்சம் ரூபாய் லாபத்துக்கும் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் அமைக்குது அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே பார்த்தோம். கண்டிப்பா. இப்போ இத தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு. கரெக்ட். இது 2 விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஒன்னு, ரொம்ப கம்மியான முதலீட்டுல உங்களுக்கே ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கலாம். இல்லனா ஃபியூச்சர்ல இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் எந்த பக்கம் போகுது அப்படிங்கறத அட்வான்ஸா தெரிஞ்சுக்க இது ஒரு வாய்ப்பா இருந்திருக்கலாம். டெக்னாலஜி எப்பவுமே தன்னை அப்டேட் பண்ணிட்டே இருக்கு. நாமும் அதோட சேர்ந்து வளர்றது தான் புத்திசாலித்தனம். உண்மைதான். சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புறேன். நாம ஸ்டார்டிங்ல பேசணும் இல்லையா, உற்பத்தினாலே பெரிய ஃபேக்டரி, கப்பல்ல மெட்டீரியல்ஸ் கொண்டு வர்ற சப்ளை செயின்னு. ஆமா. இன்னைக்கு வெறும் 15,000 ரூபாய் மிஷினை வச்சு ஒருத்தரால தான் வீட்லயே ஸ்பேர் பார்ட்ஸையும் வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் உருவாக்க முடியுதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த 10-20 வருஷத்துல சீனாலயோ தைவான்லயோ இருக்கிற அந்த பிரம்மாண்டமான ஃபேக்டரிஸ்லாம் என்ன ஆகும்? பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி கப்பல்ல பொருட்களை கொண்டு வர்ற அந்த குளோபல் சப்ளை செயின் சிஸ்டம் உடைஞ்சு போகுமா? ஃபியூச்சர்ல ஒவ்வொரு தெருவுலயும், ஏன் ஒவ்வொரு வீட்டோட கார் பார்க்கிங்லயும் ஒரு மினி ஃபேக்டரி இயங்குமோ? நமக்கு தேவையான பொருட்களை நம்ம கடைக்கு போய் வாங்குறதுக்கு பதிலா இன்டர்நெட்ல டிஜிட்டல் ஃபைலை டவுன்லோட் பண்ணி நாமே பிரிண்ட் பண்ணிக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. அது எப்படிப்பட்ட ஒரு உலகமா இருக்கும்னு நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம்.